ஆலோவேராவை நம்மளோட பியூட்டிக்காக யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் செடிக்கு பெஸ்டிசைடாகவும் உரமாகவும் யூஸ் பண்ணலாம். ஆலோவேரா ஒன்று எடுத்துகிட்டு அதை பொடியாக நறுக்கி தண்ணியில் 2 நாள் ஊற வச்சுட்டு, ஊற வைக்கும்போது அது கூட வெங்காயத்தோல் வாழைப்பழத்தோல் போட்டு ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா 2 நாள் ஊறினதுக்கப்புறம் நல்லா அந்த வாழைப்பழத்தோலில் இருக்க சத்துக்கள் எல்லாம் தண்ணியில் இறங்குற மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அதை செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா இந்த வெங்காயத்தோல் ஆலோவேரா வாசனைக்கு பூச்சிகள் வராது. அதே மாதிரி இந்த வாழைப்பழத்தோட சத்துக்கள் நல்ல செடிங்களுக்கு கிடைக்கும். நல்ல துளிர் வரும், நல்ல மொட்டுக்கள் வரும். இப்போ இந்த டிசம்பர் மாதத்தில் சாமந்தி பூ பூக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் தெளித்தோன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய மொட்டுக்கள் இருக்குது சாமந்தி செடியில். நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நாள் பிழிஞ்சு எடுத்து செடிங்களுக்கு பெஸ்டிசைடாக யூஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த வாசனைக்கு பூச்சிகள் எல்லாம் வராது, ஓடி போயிடும். ஆனால் மாவு பூச்சிக்கு இது செட் ஆகாது. மாவு பூச்சிக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இதை 2 நாளாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு தடவை தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்ப்ரேயில் போட்டு நல்லா இலைங்களெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு, திரும்பவும் அந்த குப்பை இருக்கு இல்லையா நம்ம பிழிஞ்சு எடுத்தது, அதை திரும்பவும் தண்ணி ஊற்றி இன்னும் ஒரு நாள் அதை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை செடிங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம. இது அப்படியே வேரில் போட்டாலுமே உரமாகும். ஆனால் போட்டோன்னா பூச்சி வந்துடும், அதனால் போடக்கூடாது. பெருங்காயத்தூள் போட்டு யூஸ் பண்ணும்போது நல்ல மொட்டுலாம் வரும், நல்ல துளிர் இலை வரும். அதே மாதிரி பூச்சிங்களும் ஓடி போயிடும். இது இலைங்களுக்கு தெளிக்கலாம், வேர்லேயும் ஊற்றலாம். நம்ம நார்மலாக செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுவோம் இல்லையா டெய்லி, அப்போ வேரில் மட்டும் ஊற்றிடுவோம். அந்த தண்ணியவே கொஞ்சம் இலைங்களில் அந்த மாதிரி செடி ஃபுல்லாக தெளித்து விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், செடி எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். அந்த பூச்சி பிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே அவாய்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.